இயக்குனர் இளையராஜா கலியபெருமாளுடைய டைரக்ஷனில் சிபிராஜுடைய நடிப்பில் சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் 10 ஹவர்ஸ் அப்படின்ற திரைப்படம். இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இந்த படத்தினுடைய கதை. ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுடைய போலீஸ் இன்ஸ்பெக்டரான காஸ்ட்ரோ, அதாவது சிபிராஜ், துப்புகளை மின்னல் வேகத்தில் இணைச்சு அதன் மூலமாக விடைகளை கண்டறியக்கூடிய ஒரு சூப்பர் காப்பாக படத்தில் வராரு. அவருடைய காவல் நிலையத்தில் ஒரு கல்லூரி மாணவி காணாமல் போனதாக ஒரு புகார் ஒன்று வருது. ஒரு நாள் அந்த வழக்கை விசாரிக்க சம்பவ இடத்துக்கு போகும்போது அவரது எல்லைக்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் ஆம்னி பேருந்தில் செல்லும் ஒரு இளம்பெண் தாக்கப்பட்டதாக புகார் வருது. உடனே விரைந்து அங்கே போகும்போது அங்கே ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வருது. முதல்ல காணாமல் போன பெண் எங்கே, பேருந்தில் தாக்கப்பட்ட அந்த பெண் யாரு, இந்த இளைஞரை கொலை செஞ்சது யாரு போன்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை கண்டறிவதே ஓர் இரவில் நடக்கக்கூடிய கதையான இந்த 10 ஹவர்ஸ் திரைப்படத்தினுடைய கதை. ஓகே, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள், ஆர்டிஸ்ட்லாம் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ் பாணியில் கம்பளி பூச்சியிலிருந்து ஏசி தண்ணீர் கொட்டுறது வர துப்பு துலக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் சிபிராஜ். விசாரணை காட்சிகளில் அவருடைய நடிப்பு ஓகே ரகம் அப்படின்னு சொன்னாலுமே கூட முழு படத்தையுமே ஒரு ஹீரோவாக தாங்கி போக வேண்டிய இடத்துல சற்று தடுமாறி இருக்காரு. அவரது வாட்சனாக வரக்கூடிய காவலரான கஜராஜ் பாதி நேரம் காணாமல் போனாலும் வரும் காட்சிகளில் நடிப்பில் குறை எதுவும் வைக்கல. போதையில் இருக்கும் கிளீனராக ஆடுகளம் முருகதாஸின் பர்ஃபார்மன்ஸில் சற்றே மிகை நடிப்பு நிறைய இடங்களில் எதிர்பார்க்குது. திலீபன், ஜீவா ரவி, ராஜ் ஐயப்பா, சரவண சுப்பையா ஆகிய நடிகர்கள் ஜஸ்ட் வந்துட்டு போகிறாங்க. தொழில்நுட்ப ரீதியாக அந்த திரைப்படம் எப்படி இருக்குது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிவேகத்தில் செல்லக்கூடிய ஆம்னி பஸ்ஸு போல ஸ்டாப்பிங்கே இல்லாமல் இசையமைப்பாளர் கே.எஸ். சுந்தரமூர்த்தி இடைவிடாது பின்னணி இசையை வழங்கியிருக்காரு. இடைவிடாமல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பின்னணி இசை சில இடங்களில் கதைக்கு பொருத்தமாக இருந்தாலும் கூட பல இடங்களில் கதையிலிருந்து நம்மளை விலக வச்சிருது. முழுக்க முழுக்க இரவில் நடக்கக்கூடிய கதைக்கு ஒளிப்பதிவாளர் ஜெய் கார்த்திக் நேர்த்தியான ஒளியமைப்பு கொடுத்து படத்தோட தரத்தை உயர்த்தி இருக்காரு. பஸ்ஸுக்கு வெளியே நடக்கக்கூடிய சேசிங் காட்சிகள், உள்ளே நடக்கக்கூடிய உரையாடல்கள் கச்சிதமாக படமாக்கப்பட்டிருக்கு. திரைக்கதையில் பிரச்சனைகள் இருந்தாலும் பரபரப்பான வேகத்தில், அதாவது தொழில்நுட்ப ரீதியாக சொல்கிறேன், 2 மணி நேரத்திற்கும் குறைவான திரை நேரத்தில் படத்தை முடித்து கொடுத்த படத்தொகுப்பாளர் லாரன்ஸ் கிஷோருக்கு கண்டிப்பாக ஒரு பாராட்டுகளை சொல்லியே ஆகணும். யார் தான் அந்த கொலைகாரன் அப்படின்ற அந்த கேள்வியை மையமாக வச்சு ஒரு சிலர் மேலே நமக்கு சந்தேகத்தை தூண்டி பின்னர் அவங்க இல்லை அப்படின்னு நம்மளை சுத்தல விடக்கூடிய வழக்கமான அந்த திரைக்கதை அமைப்பை ஒரே இரவில் நடக்கிறதா இயக்குனர் இளையராஜா கலியபெருமாள் வடிவமைச்சிருக்காரு. காணாமல் போன பெண், காவலர்கள் மீது துப்பாக்கிச்சூடு, கார் துரத்தல் என படம் தொடங்குற விதமும் நாயகனின் அறிவுத்திறனை காட்டும் பின்கதையும் உண்மையாகவே படத்தை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக நம்மளை தயார் பண்ணிச்சு. ஆனால் ஆம்னி பேருந்துக்கு மாறும் இடத்துல இருந்து படம் நாடக தருணங்களின் குவியலாக மாற தொடங்கிருச்சு. எல்லார்கிட்டையும் செல்ஃபி எடுக்கக்கூடிய இளைஞன், பேருந்தில் காட்டப்படும் 2K கிட்ஸ் சித்தரிப்பு ஆகியவை மோசமான ஸ்டேஜிங்காக மாறி ஒரு கட்டத்துக்கு மேலே முன்பு காட்டப்பட்ட காட்சிகளோட தாக்கத்தையே மழுங்கடிக்க ஆரம்பிக்குது. வழக்கு விசாரணை த்ரில்லர் படங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதே அந்த திரைக்கதையில் தர்க்கத்தோடு எழுதப்படும் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் தான். ஆனால் படத்தில் அவை வசதிக்கேற்ப நம்பகத்தன்மையே இல்லாமல் நகர்ந்துட்டு போயிட்டே இருக்குது. மர்மத்தை இயல்பாக வளரவிடாத ஃப்ளாஷ்பேக் காட்சிகள், விசாரணையின் போது கதாபாத்திரங்கள் தங்கள் பின்னணியை விளக்கும் நீண்ட உரையாடல்கள் ஆகியவை கண்டிப்பாக படத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய ஸ்பீட் பிரேக்கர்கள். வில்லன்கள் ஒவ்வொரு முறையும் காரை வித்தியாசமான இடங்களில் நிறுத்தி தற்பிக்கும் அந்த வினோதம், திடீரென பேஸ்பாலை பயன்படுத்தி வரும் விளையாட்டான அந்த விசித்திர சண்டை காட்சி, கொலை நடந்தது எப்படி என்று விடை சொல்லும் இடம் ஆகியவற்றில் அந்த நம்பகத்தன்மை கம்ப்ளீட்டா மிஸ்ஸிங். இறுதியில் வில்லனும் அவரது நோக்கமும் வெளிப்படும் போது இது சாத்தியமே இல்லை, இதெல்லாம் பாசிபிளே கிடையாது அப்படின்ற உணர்வே நமக்கு மேலோங்குது. மொத்தத்தில் இந்த 10 ஹவர்ஸ் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது டெக்னிக்கல் ரீதியாக காட்சிகள் வேகமாக நகர்ந்தாலும் எழுத்து மற்றும் திரைக்கதை ரீதியாக இந்த 10 ஹவர்ஸ் 10 மணி நேர பயணமாக படம் பார்க்குற நமக்கு கண்டிப்பாக அயற்சியை கொடுக்குது. நிறைய இடங்களில் அந்த எழுத்து வீக்காக இருக்கிறதுனால படம் நம்மளை டயர்ட் ஆக்கிடுது அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். டெக்னிக்கலாக இந்த திரைப்படம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லாவே எடுக்கப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக டெக்னிக்கல் வைஸ் இந்த திரைப்படம் பெஸ்ட் அவுட்புட் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் திரைக்கதையில் அந்த எழுத்தில் கொடுக்க வேண்டிய அந்த சுவாரஸ்யத்தை கூட்ட தவறிட்டதுனால, அதில் கொஞ்சம் சொதப்பிட்டதுனால இந்த 10 ஹவர்ஸ் ஓகே அப்படின்னு ஒரு ஆவரேஜ் வாட்ச் மூவியாகவே முடியுது. ஆனால் ஓவரால் பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்ப பெருசாக போர் அடிக்கலப்பா, ஏதோ ஒரு மாதிரி பார்த்து முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு திரைப்படமாக தான் இருக்குது. சிபிராஜ் அவர்களுக்கு கடந்த சில திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒரு நல்ல ஆவரேஜான கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். தியேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு இந்த திரைப்படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து போனீங்கன்னா இந்த படம் உங்களை நிறைய டிசப்பாயின்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சும்மா போர் அடிக்குதுப்பா, அப்படியே சும்மா எல்லா படத்தையும் போயிட்டு தியேட்டரில் பார்ப்பேன் அந்த மாதிரி போயிட்டு உட்காந்து பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் முதலுக்கு மோசம் இல்லாத ஒரு திரைப்படமாக இது முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறமா இந்த திரைப்படம் ஓரளவு பரவலாக கவனிக்கப்படலாம். ஒரு ப்ராப்பர் ஓடிடி வாட்ச் மூவி அப்படின்னு நான் என்ன கேட்டால் சொல்லுவேன். பட் தியேட்டரில் போய் பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அட் யுவர் ஓன் ரிஸ்க், ஓன் விஷ் அப்படின்னு சொல்லிப்பேன். ஸோ இந்த 10 ஹவர்ஸ் படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது புது வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் மறக்காம டிங் நினைத்துருங்க.